கொடைக்கானல் குணா குகையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளும் வலியுறுத்தியுள்ளனர். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகளை காண்பதற்காக ஆண்டுதோறும் பல லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். குணா குகை வானுயர்ந்த பாறைகளுக்கு நடுவே நடந்து செல்லும் போது எந்த இடத்தில் குழிகள் இருக்கும் என்பது தெரியாது. குழிகளுக்குள் விழுபவர்கள் எந்த இடத்தில் இருப்பார்கள் என்பதும் அறிந்திராத மறுபக்கம். குணா குகைக்கு பேய்களின் சமையலறை என்பதே பெயர். கமல்ஹாசனின் குணா படத்திற்கு பிறகே இந்த இடம் குணா குகை என்ற பெயரை பெற்றது. இதுவரை குணா குகைக்குள் விழுந்த 16 பேர் மீட்கப்படவே இல்லை. ஒருவர் மட்டுமே நண்பர்கள் உதவியுடன் மீட்கப்பட்டார். அதுவே மஞ்சுமெல் பாய்ஸ் என்ற திரைப்படமாக எடுக்கப்பட்டது. மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படத்திற்கு பிறகு குணா குகையின் பக்கம் சுற்றுலா பயணிகளின் பார்வை அதிகம் திரும்பியுள்ளது. இங்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் படையெடுத்து வருகின்றனர். பாதுகாப்பு வேலிகள் போடப்பட்டு கம்பிக்கு வெளியே இருந்துதான் குணா குகையை இப்போது பார்க்க முடியும். ஆனாலும் அத்துமீறல்களும் சர்ச்சைகளும் ஓய்ந்தபாடில்லை. வன விலங்குகளின் நடமாட்டம், குரங்குகளின் தொல்லை, வனத்துறையினருக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இடையே மோதல் என பட்டியல் நீள்கிறது. ரீல்ஸ் மற்றும் செல்ஃபி மோகத்தால் பாதுகாப்பு வேலியை தாண்டி சுற்றுலா பயணிகள் வீடியோ எடுப்பதும் தொடர்கிறது. இருக்கிறது வந்து குணா குகை. மோஸ்ட் ப்ராப்ளி இது இங்கேருந்து கொடைக்கானல்லேருந்து மிஞ்சி போனால் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். பட் இங்கே ரீச் ஆகுதுக்கு 3 hours ஆகுது. அந்த அளவுக்கு டிராஃபிக் ஒஸ்ட்டாக இருக்குது. அண்ட் செகண்ட் திங், உள்ளே வந்தோம் அப்படின்னா என்ட்ரி கேட்டோட ஃபாரஸ்ட்ங்கிறது முடிஞ்சிருது. இங்கே உள்ளே வந்தால் மழை பெஞ்சா கூட இங்கே ஒதுங்கெல்லாம் இடம் கிடையாது. குழந்தைங்களுக்கு சேஃப்டி சுத்தமாக இல்லை. அந்த 2 பெரிய பெரிய கம்பிங்க இருக்குது. அதுக்கடையிலலாம் வந்து ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை ஈஸியாக போயிட முடியும். ரெண்டாவது குரங்குங்க தொல்லை ரொம்பவே அதிகம். பார்க்கிங் வசதி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப டிராஃபிக் ஏற்படுது. சும்மா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்க்கே 2-3 மணி நேரம் ஆகுது. இதனால் எங்களை வேறு ஸ்பாட் பார்க்க முடியல. இப்போ செக்யூரிட்டி இஷ்யூ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் மட்டும் தான் செக்யூரிட்டி இஷ்யூ. பதிலாக உள்ளே வந்து ஒரு 3-4 வயசு குழந்தை வந்து கம்பிக்குள்ளே போகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். நுழைவு கட்டணம், கேமரா கட்டணம் என பல்வேறு கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டாலும் அதற்கேற்ப வசதிகள் ஏதும் குணா குகையில் செய்து தரப்படவில்லை என்று சுற்றுலா பயணிகள் கூறுகின்றனர். தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதி செய்ய வேண்டும், கூடுதல் கேமராக்களை பொருத்தி கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று உள்ளூர் வாசிகளும் கோருகின்றனர். சன் செய்திகளுக்காக கொடைக்கானலில் இருந்து செய்தியாளர் கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.